செய்து முடித்து விட்டேன் அப்படிங்கும்போது நம்மளோட நல்லா சொல்லி பாருங்கள், உங்களோட முதுகு தண்டுவடை கல்லீரலுக்கு நேரம் நிற்கும். அது வந்து தான் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு நிறுத்தக்கூடிய இடம். நீங்கள் அந்த இடத்துல நிறுத்தி தான் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும். நான் அதை சரி செய்து விடுவேன், தயார் செய்து விட்டேன், என்னால் முடித்து விட்டேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறது பின் சைடு முதுகு தண்டுவடை. வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்காது. மூலாதாரம் வந்து நம்மளுக்கு நிறுத்தி கொடுக்குறது. இந்த சக்கரத்தின் அடிப்படை சொல்லப்போனால் நீங்கள் நேரடி வகுப்பு வரணும், அதனால் வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அங்கே நிறுத்தி நீங்கள் செய்யும்போது முடிக்கிறது வந்து எந்த தவம் 2 பக்கம் முடிச்சிங்கனாலும் அந்த சென்ட்ரு பாயிண்டில் அந்த கல்லீரலுக்கு பகுதியில் நிறுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே வாதம் பித்தம். சரியான சக்கரத்தில் நிறுத்துங்க. நீங்கள் தவறாக செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சிவாய வாழ்க வளமுடன். சரியாக செய்கிறவங்களுக்கு சொல்லலை, முயற்சிங்க. அதாவது அநாகத்தம் அடிக்கடி வந்து நிறுத்தணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான காற்று அங்கே தான் இழுத்து கொடுக்கும். விசுத்தி கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி முறையெல்லாம் இருக்குது. வாதம் பித்தம் நிறைய பேர் கேட்குறீங்க, தவறாக செய்துட்டு எப்போதும் தலையில் கொண்டு நிறுத்தாதீங்க. அது உங்களுக்கு எல்லா நரம்புகளையும் வெளிப்படை செஞ்சிச்சுன்னா உங்களோட உடல் உறுப்பெல்லாம் சரியாக இருக்கணும். அங்கே வந்து சரி செய்கிறதுக்கு அதெல்லாம் செயல்பாடு சரியாக இருந்தால் தான் எல்லா மூல நரம்பும் செயல்படும்போது சரியாக இருக்கும். இது ஒரு முறை. நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. அப்புறம் உங்கள் மூல நரம்பை வந்து சாந்தப்படுத்தணும். உங்களோட வாசியோட ஒரு பயிற்சி சொல்கிறேன். இந்த பயிற்சி ஒன்று தான், ஆனால் இதோட நன்மைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சொல்லலாம். நல்லா பார்த்துக்கணும். இந்த வயிற்று பகுதியில் செவுத்தில் சாஞ்சிட்டாங்க. இந்த வயிற்று பகுதியில் காலை நீட்டிக்கணும் எல்லாருமே. இந்த முழங்கை வந்து வயிற்று பகுதியில் ஊனி இருக்கணும். பாருங்க, கரெக்டாக இது முயற்சி. இவ்வளோ வேகமாக இப்படி செய்யக்கூடாது, பதட்டத்தன்மையில் செய்யக்கூடாது. இப்போ அந்த ஒரு பட்டாம்பூச்சி இப்படி செய்தாலும் உங்கள் மனநிலை, இந்த விரல் எப்படி அசைது அதுபோல் சாந்தமாக இருக்குது. அதாவது வேக மனநிலை இருக்கவங்களுக்கு இது வராது. நீங்கள் எப்போ நான் செய்வது போல் செய்யும் பொழுது அதுக்கு முன்னாடி கால் நீட்டிக்கணும். இந்த பயிற்சி வந்து செவுத்தில் சாஞ்சி இந்த காலம் இப்படி செய்யணும். உள்ளங்கால் மடிப்படணும், இந்த நடு. இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்கள் உடம்புல எங்கே கழிவு இருக்கோ வேர்க்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். வேர்வெல்லாம் வெளியில் வரும். உங்களோட நரம்பு சரி செய்யும், உங்களோட வாதம் சரி செய்யும், உங்களோட மூல நரம்பு மசாஜ் பண்ணும். உங்களுக்கு கண்ணு தூக்கம் வராத தூக்கம் வரும். கிட்டத்தட்ட இது போல் நல்லா காற்று வரும். வாசி ஒடுங்கும். வாசின்னு சொன்னால் வந்துட்டு வருவாங்க, அதனால் சீர்திருத்த மூச்சு ஒடுங்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா சாமி? எல்லா விஷயமும் நடக்கிறது. நீங்கள் வேர்த்து அப்போவே உங்களுக்கு ஊற்றும். தேவையான உடம்பு நீங்கள் ஓடி ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடி எப்படி வேர்த்து கொட்டுதோ அது இந்த பயிற்சியில் நடக்கும். முடித்தவங்க எனக்கு வந்து நீங்கள் பதிவில் போடுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான பயிற்சி. இதில் உங்கள் உடல் ஆரோக்கியம் அடையும். இதில் உங்களுக்கு நிறைய தேவையான காற்று எல்லாமே உங்கள் உடம்புல வந்து கிடைச்சிடும் சாமி. இந்த பயிற்சியை நீங்கள் வந்து பண்ணணும் முறையாக. நீங்கள் இந்த பயிற்சியை முறையாக பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து நிறையா உடல் மாற்றங்கள் வரும். அந்த வேர்வையெல்லாம் வெளியே போகும். நீங்கள் வேணால் அதை செய்து பாருங்கள். வியர்வை வெளியே வர வரைக்கும் உங்கள் கெட்ட வியர்வையெல்லாம் வெளியில் வரும். இது இந்த மாதிரி போல் இந்த கை 2 ஒட்டிட்டு நீங்கள் எவ்வளோ சாந்தமாக செய்கிறீங்களோ அவ்வளோ நல்ல மனநிலை உங்களுக்கு உருவாகும். இந்த பயிற்சியில் வந்து உடல் யோகாவும் கலக்கும், உடலோட நரம்பு பயிற்சியும் கலக்கும், காயக்கல்பம் கலக்கும், ஞானமும் கலக்கும். உங்களோட அந்த மூளை திரவமும் வேலை செய்யலாம் இருக்குது. நல்லா ஆனால் பயிற்சி ஒன்று, நன்மைகள் 20. நன்மைகள் எத்தனை இருக்குதுன்னு நீங்களே உணருங்க. இதை போல் பயிற்சி பண்ணும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சிவாய வாழ்க்கை வளமுடன். இதை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வந்து கீழே வந்து பதிவு போடுங்க சாமி. அடுத்து மற்றொரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன். இதிலே உங்களுக்கு மூச்சு சீர்திருத்தமாகும். இதில் எல்லா நன்மைகளுக்கும் அதோட மூச்சும் சீர்திருத்தமாகும். நம்ம சிவாய வாழ்க்கை வளமுடன்.